வரமிளகாய் கிள்ளி போட்டு பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு, இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 பெரிய தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இது தக்காளி மட்டும்தான் புளிப்பு, நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல. ஒரு 10 பல் வந்து பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 6-7 வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயத்தில் பாதி வந்து சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, விளக்கெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். எந்த பருப்புலேயுமே விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும், சூப்பராக வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் போனதுக்கப்புறம் எடுத்து அந்த கரண்டி வச்சு அந்த முழுசாக தக்காளி சேர்த்துருக்குறோம்ல, அதை மட்டும் லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. பருப்பெல்லாம் கடைய வேண்டாம், ஏன்னா பாசிப்பருப்பு டக்குன்னு வெந்துடும், அதுவும் இல்லாமல் நல்லா வெந்துடும். இப்போ தாளிக்கிறதுக்கு மஞ்சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு அது நல்லா வெடிக்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஆல்ரெடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஒரு ஃப்ளேவருக்காக. ஒரு 10 வரமிளகாய், இது வந்து 2 உடைச்சி போட்டிருக்கேன். நல்லா கருகட்டும். கருகுனதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார், அப்புறம் இந்த பச்சை மிளகாய் போட்டு சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி சட்னிக்கெலாம் வரமிளகாய் நல்லா கருகுனதுக்கப்புறம் தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பருப்பில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து உள்ளே ஊற்றிடுங்க. உள்ளே ஊற்றினோடனே அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் நார்மலாக வேறு பாத்திரத்தில் பண்ணுறீங்கன்னா லைட்டாக ஒரு கொதிக்க விட்டுங்க. இது ஆல்ரெடி மண்சட்டி சூடாக இருக்கனால அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது தானாகவே ஒரு கொதிச்சிடும். இப்போ ஃபைனலாக இது கூட வந்து நெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சூடாக ரைஸ் போட்டுட்டு அதில் நெய் ஊற்றி நீங்கள் பருப்பு ஊற்றி கூட சாப்பிட்லாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு மாதிரி ரொம்ப ஃபீவராக இருக்குது, ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு தோணல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.